ஹலோ மக்களே, இன்றைக்கி சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இதுலேயே நிறைய சீட் கீழே செட்டில் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த விதைகள் ஒத்துக்காது. நம்ம இப்படி வதக்கும் போது மீதி இருக்க விதைகள் எல்லாமே இந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிறத பார்க்க முடியும். கசப்பும் குறையும். இனி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது பெரிய தக்காளி ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு எந்த மசாலாவுமே போட போகிறது கிடையாது. தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு புளி காரம் செக் பண்ணிக்கோங்க. இனி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சுண்டைக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.